என்ன வர்ஷினி, நீ மைக் போட்டுட்டு புக் எடுத்து நின்றுருக்க, என்ன மணியும் நின்றுருக்க? சார், நீங்க இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸை மட்டும் ஒரு நாள் ஆசிரியராக இருக்க சொன்னீங்களா சார்? அது மாதிரி தமிழ் மீடியம் கேர்ள்ஸை நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆசிரியர் இருக்கலாமா சார்? என்ன மாணவிங்களே, வர்ஷினிக்கு ஒரு ஆசை வந்துருச்சான் டீச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு. அவளை ஆசிரியராக இன்னைக்கு இந்த பீரியடு இருக்க சொல்லலாமா? அப்படியா? ஓகே. சரி வர்ஷினி, அப்போ இந்த பீரியடில் நீ என்ன தான் பண்ண போகிற? சார், நீங்கள் நேற்று 4 பாடத்துக்கு உண்டான கேள்வியை பற்றி நான் சொன்னீங்களா சார்? அது நான் கேட்கலாமா சார்? என்ன கேர்ள்ஸ், அவங்க கேள்வி கேட்க போகிறாங்களாம். நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. படிச்சிங்களா இல்லையாம்மா? சரி, அப்போ கேள்வி கேட்டுலான்றீங்க. அப்போ வர்ஷினி கேள்வி கேட்டுருமா? சரிங்க சார். ரிஷிகா, எழுந்துக்கோ. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வெளியிடத்தில் சென்றன. கை தட்டு. இனி எழுந்துக்கோ. மொழியோடு விளையாடு. தொடக்கங்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பல நாள்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின. பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். மோகனாஷ்டி, எழுந்துக்கோ. மைக்ரேஷன் வலசை. கிளாப் பண்ணலாம். அடுத்தது திருக்குறள். நயமறிக. படுமையரசி, எழுந்து சொல்லு. எதுகை என்றால் என்ன? எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருப்பது எதுகை ஆகும். மோனை என்றால் என்ன? மோனை என்பது முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தால் அது மோனை எனப்படும். சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய செய்களாக. பதுமை, நீ எதுகை மோனைன்னு சொன்னல, மாணவர்களுக்கு போர்டில் எதுகை என்றால் என்ன, மோனை என்றால் என்ன அண்டர்லைன் பண்ணு. எதுகைனா 2ஆம் எழுத்து 1ஆம் எழுத்து தான் எதுகை. இதுல ஈயும் இந்த 2 ஈயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அது மோனை. இந்த 2 சேவும் ஒரே வேர்ட்ல ரெண்டுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது மோனை. ஓகே மாணவிகளே, நம்ம பதுமை சொன்னாங்கல்ல எதுகை மோனைன்னு சொல்லிட்டு, எல்லாரும் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, பதுமை கிளாப் பண்ணிடலாமா? சிறகின் ஓசை கீர்த்திகள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி. எல்லாம் பார்க்கணும். அடுத்தது மனிஷா. சொற்றோடு அமைத்து எழுதுக. வெளிநாடு. எனக்கு வெளிநாட்டை சுற்றி பார்க்க ஆசையாக உள்ளது. கிளாப் பண்ணுங்க. நந்திடா, எழுந்துக்கோ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி பகுதி. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. என்ன மாணவிங்களே, இந்த ஒரு பீரியடுடைய உங்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய வர்ஷினி நல்லா பண்ணாங்களா? ஓகேவா? அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிடுவோமா? ஓகே, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார் நேற்று 2ஆம் பாடம் படிச்சுட்டு வர சொன்னாங்களே, படிச்சிட்டிங்களா? சரி, நான் இப்போ கேள்வி கேட்கலாமா? ஹேமந்த், என்னடா இங்கே நின்றுட்டுருக்க? சார், நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டீச்சராக இருக்க ஆசைப்படுறேன் சார். ஓஹோ, ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் ஆசிரியராக இருக்க ஆசையா? ஆமாம் சார். சரி, ஓகே. மாணவர்களே, அவனை ஒரு நாள் ஆசிரியராக இருக்க வைக்கலாமா? சரி, ஓகே. என்னுடைய வேலையை இன்றைக்கி ஒரு நாள் ஹேமந்த் பாப்பா. அவனுக்கெல்லாம் கிளாப் பண்ணு. இப்போ எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கேள்வி கேட்கட்டுமா? கார்த்திகேயன், எஞ்சுக்கோ. நான் இப்போ கேள்வி கேட்குறேன். கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வேரிடம் சென்றன. ஏதிரிகளாக. கீர்த்திவர்மன், எஞ்சுக்கோ. வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். கோடிட்ட எழுத்தை நிருப்பங்கள் கேட்க. முக்கிய செஞ்சுக்கோ.
தொலைவு பறக்கும் பறவை? ஆட்டிக்காரா. ஓ ஓகே, பரவாயில்லையே, நீங்கள் எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களே, சூப்பர். சரி, நான் இப்போ உன்னை கேள்வி கேட்குறேன். சரியான விடையை தெரிவு சொல்லியிருக்க கேட்குறேன். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது? அழிவுடைய மக்கள். சூப்பர். உங்களையும் செஞ்சுக்கோ. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர்? பறவை. ஓகே, எல்லாரும் கிளாப் தட்டுங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி? துருவப்பகுதி. ஓகே, எல்லாரும் கிளாப் தட்டுங்க. இப்போ சொட்டோரை அமைத்து எழுதுக. அந்த கொஷின் கேட்க போகிறேன். ஜெகதீஷ் செஞ்சுக்கோ. வாழ்நாள்? நான் வாழ்நாள் முழுவதும் படிப்பேன். ஓகே, சூப்பர். இப்போ அவனை கிளாப் பண்ணுங்க. அவனுக்கு இப்போ நான் தர்ஷித்தை கேட்க போகிறேன். தர்ஷித் செஞ்சுக்கோ. இந்தியாவின் பறவை மனிதர்? டாக்டர் சலீம் அலி. ஓகே, சரி, ஓகே. இப்போ எல்லாரும் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. உள்ள இருந்து போர் அடிக்குதுடா, அதான்டா வெளியே வந்து உட்காந்து. சரி. ஏய் மாணவர்களே, ஏமந்த் எப்படி பண்ணா? ஓகேவா? சரி, முடிச்சிடலாமா? சரி, ஓகே, பாய்.